எந்த அழகு கொட்டிச் செல்லம் இந்த ஜன்மம் தீரும் எந்த அழகு கொட்டிச் செல்லம் இறைவன் அவன் உருவம் எது நான் காண்கிறேன் நீதான் அது குமார், நீ என் கடையில சேர்ந்த பேர் அதுக்கு முந்தின நாள் நான் பணக்காரனாவல. 20 வருஷம் உழைப்பு. நான் இந்த மெட்ராஸுக்கு வந்து வேலைக்கு சேர்ந்தப்ப ஒரு கடையில முடி கூட்டுற பையில தான் சேர்ந்தேன். அப்புறம் இவ்வளவு வருஷமாச்சு. நானும் வேலையை கத்துக்கிட்டு என்னையும் வளர்த்துக்கிட்டு என் குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு முதல்ல ஒரு சின்ன கடை வச்சேன். அப்புறமா என் கஸ்டமர்ஸ் கிட்ட என் திறமையை காமிச்சு அவங்கள திருப்திப்படுத்தி அப்புறமா கஸ்டமர்ஸை சம்பாரிச்சேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பெரிய கடையாக்குனேன். அப்புறம் வீடு, இந்த வசதி. எவ்வளவு கஷ்டம். ஒரே நாள்ல எவனும் கோடீஸ்வரன் ஆயிட முடியாது. அப்படி ஒரே நாள் ஆனா அந்த பணமும் வசதியும் நிலைக்கவே நிலைக்காது. எவன் ஒருத்தன் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த பணத்துடைய அருமை தெரியும். அப்பதான் அவன் பணத்தையும் காப்பாத்துவான், தண்ணியும் காப்பாத்திக்குவான். நீ எந்த வேலை வேணாலும் செய்யலாம். அந்த வேலையை நீ முதல்ல காதலிக்கணும், உழைக்கணும். அப்புறம் நீதான் அதுல ராஜா. சும்மா அதை விட்டுட்டு நம்ம 6 மாசத்துல பணக்காரன் ஆகணும்னு அலைஞ்ச வாழ்க்கை பூரா நீ அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இதோ இப்ப நடிகன் ஆகணும்னு சொன்ன, அவ நல்ல தொழில் தானே. ஆனா அதுக்கு நீ கஷ்டப்படணும். இது வரைக்கும் நீ கத்துக்கிட்ட தொழில நீ தான் நம்பர் 1 சீனியர். ஆனா போற புது தொழில நீ எல்கேஜி கத்துக்குட்டி. அதுல படிச்சு நீ டிகிரி வாங்கி பாஸ் ஆகணும்னா வெயிட் பண்ணணும். ஏன்னா போயிட்டு வாங்க. ஏன்னா நீ இது வரைக்கும் கத்துக்கிட்டது இதெல்லாம் இதுக்கு யூஸ் ஆகாது. குதிரைக்கு கடிவளம் போட்ட மாதிரி அப்படியே ஒரே ஏமோட இருந்தா எண்ணி 5 வருஷத்துல நீ தாண்டா ஸ்டார். இதான் தியரி, உண்மை. குமார், நம்ம எல்லாம் ஏழைங்க. ஏழை நாட்டுல பிறந்துட்டோம். ஒரு ஏழையுடைய கனவு நிறைவேறணும்னா அவன் சின்சியரா உழைச்சா கூட 3 தலைமுறை வேணும்பா. தன்னம்பிக்கை மட்டும் வாழ்க்கை இல்ல. நம்ம பிறக்கிற பிறப்பு, நம்ம அப்பா அம்மா வளர்ப்பு, அப்புறம் நம்ம படிப்பு, பணம், ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் நம்ம அறிவு கூர்மை, சந்தர்ப்பம், இதெல்லாம் சேர்ந்ததான் வாழ்க்கை. வாழ்க்கைன்றது 1000 கால் மண்டபம். ஒரே கல்ல கட்ட முடியாது. அப்படியே நம்ம எல்லாம் உழைச்சு இதெல்லாம் சேர்ந்து வந்து வாழ்க்கை கிடைக்கலனா கூட நம்ம பிள்ளைங்க அனுபவிச்சுட்டு போறாங்க. எங்க பாட்ட எங்க தாத்தா படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. எங்க தாத்தா எங்க அப்பா படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. எங்க அப்பா நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த ஆசை எப்ப நிறைவேறிச்சு? இப்ப என் பொண்ணு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர், என் பையன் நியூ காலேஜ்ல ஃபைனல் இயர். ஒரு ஏழையுடைய கனவு நனவாகணும்னா 3 தலைமுறை வேணும். அதெல்லாம் விட்டு விட்டு எல்லாருக்கும் அது இருக்கு இது இருக்கு நமக்கு எல்லாம் வேணும்னு நினைச்சுக்கிட்டு அந்த வேலைக்கு போறது, இந்த வேலைக்கு போறது, இங்க போறது, அங்க போறதுன்னு தொழிலையும் கத்துக்காம வாழ்க்கையில தோத்துறாங்க. கொஞ்சம் நெஞ்சம் நம்ம கிடைக்கிற நிரந்தர சந்தோஷம் கூட கிடைக்காம போயிடுது. இதெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப கூட நம்ம கடைக்கு வரவங்க எல்லாம் குமாரங்க தான் கேக்குறாங்க. அது நீ அவங்களோட பேசுறதுனாலயோ பழகுறதுனாலயோ இல்ல, உன்னுடைய திறமை. அந்த திறமையை நீ டெவலப் பண்ண 10 வருஷம் இது மாதிரி ஒரு கடை ஆரம்பிப்ப. அப்புறம் வீடு, வசதி இதெல்லாம் உனக்கு காத்துக்கிட்டு இருக்குப்பா. குமார், நான் சொல்றது அறிவுரை இல்ல, நடைமுறை. ரைட்?
சற்று ஓய்வெடுங்கள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஹே என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐயவள் தானா? ஹே என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா? ஐயோ என திகைக்கும் என வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள்.